சோல்ஸ் ஜர்னி ஆடியோ 46. வாழ்க்கையின் நோக்கம், வாழ்க்கையின் லட்சியம். இந்த வாழ்க்கையின் லட்சியம் எது நம்ம நினைக்கிறோமோ அது நம்ம அதோட கண்டினியூவாக போயிட்டே இருக்கணும். நம்ம எது செய்யணும் நினைக்கிறோமோ அதுதான் செய்யணும். இந்த நோக்கத்துக்கு பின்னாடி தான் நம்ம இருக்கணும். நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு விரும்புகிறோமோ அது நம்ம ஆகிற வரைக்கும் நம்ம அதுக்கு பின்னாடியே நம்ம போயிட்டு இருக்கணும். இந்த வாழ்க்கை நோக்கம், பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு மூவிங் பாயிண்ட் போல. எங்கே நம்ம அந்த அசைகிற அந்த ஒரு பாயிண்ட்டை நோக்கியே நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாழ்க்கையின் லட்சியம் இப்போ பௌதிக உடல் பரமாக பார்க்கும்போது வேறு வேறாக இருக்கும். அதே மனசோட நிலையிலேருந்து பார்க்கும்போது அதோட நோக்கம் வேற வேறையா இருக்கும். ஆன்மீக கோணத்தில் நம்ம பார்க்கும்போது அதுவும் வேற வேறா இருக்கும். ஒவ்வொரு மெச்சூரிட்டி அந்தந்த இடத்துல இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் நமக்கு வேற மாதிரி தெரியும். ஒவ்வொரு ஸ்டேட் ஆஃப் மெச்சூரிட்டியில் ஒவ்வொரு மாதிரி தெரியும். இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது ட்ராமா ஆஃப் த மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நடக்கிற இந்த ஒரு ட்ராமா, ஒரு நாடகம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சொல்லணும்னா இந்த ஒரு நாடகத்தை ஒவ்வொரு நொடியும் நீங்கள் என்ஜாய் பண்ணணும். ஒவ்வொரு மொமெண்ட், அந்த ஒவ்வொரு நொடியும் நீங்கள் அந்த சிச்சுவேஷன்ஸை என்ஜாய் பண்ணுங்க. இந்த சொல்லணும்னா ரோப் ஆக்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த ஒரு கயிறை மேலே கட்டி ஒரு கொம்பை கையில் வச்சுட்டு அந்த கயிறு மேலே பேலன்ஸாக நடக்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை ஒரு நாடகம். இந்த வாழ்க்கை நாடகத்தில் நம்ம பர்பஸில் நம்ம போகணும். நம்ம பர்பஸ் நம்ம மறக்கக்கூடாது. இந்த ட்ராமா, இந்த நாடகத்தோட ஒவ்வொரு நொடியும் நம்ம என்ஜாய் பண்ணணும். ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் ஈக்குவல் டு பெர்ஃபார்மிங் ட்ராமா ப்ளஸ் என்ஜாயிங் சிச்சுவேஷன் அப்படின்னு அழகான ஈக்குவேஷனாக நமக்கு சொல்கிறாங்க. பயணம் தொடரும்.